கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் மத்தியில் மீண்டும் ஒரு செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தா கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன். போன இதில் நம்ம யாஷ்வாங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். யாஷ்வாங்கிறதுக்கு தனித்தனியாக அது தனியாக ஷுவாஸ் தனியாக நம்ம பார்த்தோம். பாருங்கள், ஷுவாங்கிறதுக்கு அர்த்தம் ஐஸ்வர்யம், வெல்த் அல்லது அழுகை, உதவிக்காக அழுகைன்னு சொல்லி அர்த்தம் வரும். அதாவது யாஷ்வான்னு சொன்னால் யா ஆகிய தேவன் ஐஸ்வர்யவான், அல்லது யா உதவிக்காக அழுகிறார், அது யா இஸ் கிரைங் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி வரும். அதில் ரட்சிப்புங்கிறது அர்த்தம் அதில் வர்றது கிடையாது. இன்னும் நம்ம அநேக காரியங்கள் அதனுடைய ஸ்ட்ராங் டிக்ஷனரிலையும் நம்ம பார்த்தோம். அதில் H7769 இந்த வார்த்தையை, அதாவது அந்த டிக்ஷனரி உள்ள அந்த நம்பரை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷுவாங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ யாஷுவாவில் வர்ற ஷுவாவும் யெகோஷுவாவில் வர்ற ஷுவாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த ஷுவா அழுகையை குறிக்கும், ஆனால் இந்த ஷுவா அது ரட்சிப்பை குறிக்குது. இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வேதம் சொல்லுது பாருங்கள், எபிரேய எழுத்துக்களின்படி 2 வார்த்தை இணைக்கும்போது சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, முதல் வார்த்தையின் கடைசி எழுத்தும் 2வது வார்த்தையின் முதல் எழுத்தும் 2 எலிமினேட் ஆயிரும், 2 எடுபட்டு போயிடும். அப்படி 2 எடுபட்டு போன பிறகு மீச்சம் இருந்த காரியத்தை போட்டு அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை என்ன செய்யும்? மாறும். பாருங்கள், நம்ம வேதத்திலேருந்து ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, மறுபடியும் அவள் கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இப்போ யூதாங்கிற பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே யாக்கோபனுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்கிறார், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் யூதான்னு சொல்லி வைக்கிறாள். யூதாங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதனுடைய ஒரிஜினல் பெயர் யெகூதா அப்படின்னு சொல்லி வரும். இந்த யூதாவுக்கும் கர்த்தரை துதிப்பேன்கிற வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கர்த்தர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா யாதே வாவே, அதாவது சுருக்கமாக YHVHன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படிங்கிறது யாதே வாவே. அதே மாதிரி துதிப்பேன் அப்படின்னு சொன்னால் எதா அப்படின்னு சொல்லுவாங்க. எதா அப்படின்னா துதிப்பேன்னு சொல்லி அர்த்தம். அது கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் யெகூதான்னு சொல்லி பேர் வைக்கிறாள். இப்போ இந்த 2 வார்த்தையும் என்ன செய்யுதுன்னா இணையுது. நீங்கள் இந்த எதாங்கிறத நீங்கள் இந்த டிக்ஷனரியில் நீங்கள் பார்க்கலாம். H3034 இந்த பாயிண்டரை நீங்கள் பாருங்கள். இந்த பாயிண்டர் இந்த இந்த நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரியில் அதனுடைய அர்த்தம் கிடச்சிரும். ப்ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது தெரியும், எதா அப்படிங்கிற அர்த்தம் வரும். இப்போ இந்த 2 வார்த்தையும் இணையும் போது முதல் வார்த்தையின் கடைசி எழுத்தும் 2வது வார்த்தையின் முதல் எழுத்தும் என்ன செய்யும்னா இந்த 2 வார்த்தையும் எடுபட்டு போயிடும். இந்த 2 லெட்டர்ஸும் எடுபட்டு போயிடும். எடுபட்டு போன பிறகு மிச்சம் உள்ள காரியங்களை நீங்கள் இங்கே போட்டுட்டு, இங்கே இந்த சைடில் 3 இருக்குது, இங்கே போட்டிருக்கு, இங்கே 2 இருக்குது, அந்த 2 இங்கே போட்டிருக்கு. இப்போ இந்த எல்லாத்தையும் இது மர்ஜ் பண்ணும்போது இந்த 2ம் சேர்ந்து தான் யாதும் ஹே சேர்ந்து தான் யா. இந்த வா யூ போடுவாங்க, இல்லாட்டி ஓ போடுவாங்க. சில நேரம் விஏவும் போடுறாங்க. ஸோ யூ போட்டிருக்கிறேன். தேலத் ஹே, இந்த 2 வார்த்தை சேர்ந்ததுன்னா தா, அதாவது யெகூதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யெகூதாங்கிற வார்த்தை எப்படி உருவாகுது அப்படின்னா 2 வார்த்தையும் இணையுது. என்ன நேருது? கர்த்தருங்கிறதும் துதிப்பேங்கிறதும். இப்போ யெகூதான் இருக்குது. இப்போ தான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பீங்க. தான்ங்கிறது எந்த வார்த்தையிலேருந்து? எதா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அதனால் அதனுடைய அர்த்தம் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி வரும். எதா அப்படின்னு சொல்லி சொன்னால் துதிப்பேன். எதில் தா எங்கேருந்து வருது? எதாலேருந்து வருது. பாருங்கள், இப்படி இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்குது. நான் சுருக்கமாக ஒரு இதில் வந்துடுது. நம்ம கர்த்தருடைய பேரும், கர்த்தர் த லார்ட் இஸ் மை சால்வேஷன் அப்படின்னு சொல்லி வரும். பாருங்கள், ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராய் யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர்.
அவர்னா யாரு? கர்த்தர். கர்த்தரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தர் யாரு? அவர் தான் யெகோவா. யெகோவா தான் எனக்கு ரட்சிப்புமானவர். யெகோவா 4 எழுத்துல ஒன்று, யாதே வாவே. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இதனால மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த 4 எழுத்து இப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது, ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூவில் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள், ஹீ ஆல்சோ இஸ் பிகம் இஸ் சால்வேஷன். சால்வேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள், அது யெஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா யெஷுவான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம், ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். யெஷுவாங்கிற வார்த்தை அது ரட்சிப்பை குறிக்குது. யெஷுவா அப்படின்னா ரட்சிப்பை குறிக்கும். இப்போ இந்த சால்வேஷன், கர்த்தருங்கிறது த லார்ட் இஸ் மை சால்வேஷன் சொல்லும்போது, லார்ட் என்னது? யாதே வாவே. சால்வேஷன் சொல்லி வரும்போது யெஷுவாக்கு 5 எழுத்து வரும். யாத், ஷின், வாவ், ஏன், ஹே. யெஷுவா அப்படின்னு வரும். இந்த யெஷுவா அதாவது முதல் வார்த்தையின் கடைசி எழுத்தும் 2வது வார்த்தையின் முதல் எழுத்தும், இந்த 2 எழுத்தும் என்ன செய்யுதுன்னா எடுபட்டு எலிமினேட் ஆயிரும். மிச்சதை இங்கே போட்டிருக்கேன். இந்த 3 எழுத்து இங்கே போட்டிருக்கிறேன். மிச்ச இதில் உள்ள 4 எழுத்து நான் இதில் போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். இந்த 2 சேர்ந்தது யா, இது ஓ, இது ஷ, உ, ஆ. யெகோஷுவா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஷுவா என்னது? இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா யெஷுவாலேருந்து வர்ற ஷுவா. அப்போ இந்த ஷுவானுடைய அர்த்தம் என்னென்னா ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் யாஷுவாவில் வர்றது அது ரட்சிப்பு இல்லை, அது அழுகை. அது எங்கேருந்தும் வந்ததில்லை. அதில் எந்த ஒரு எழுத்தும் எலிமினேட் ஆகலை. அது ஷுவா மட்டும்தான். ஆனால் இது யெஷுவாலேருந்து வந்த ஷுவா இருந்ததுனால இந்த ஷுவா அது ரட்சிப்பை குறிக்குமே ஒழிய அது அழுகையை குறிக்காது. ஸோ யெகோஷுவாவுக்கும் யாஷுவாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். யாஷுவா அப்படின்னா யாவாகிய தேவன், அழுகை, உதவிக்காக அழுகை அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் யெகோஷுவா யாவாகிய தேவன் தான் ரட்சணியமானவர் அப்படிங்கிறது வரும். இந்த லார்ட் இஸ் மை சால்வேஷன் அப்படின்னு சொல்லி வரும். பாருங்கள், இதுதான் ரெண்டு வார்த்தையினுடைய வித்தியாசம். ஸோ யெகோஷுவா இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஜீசஸ் இன் ஹீப்ரூ. இது யாருமே மறுக்க முடியாது. இது நீங்கள் நிறைய வேதாமத்தில் நீங்கள் பார்க்கலாம். யெகோஷுவாங்கிற வார்த்தை அதில் கொடுத்துருக்கோம். இன்னும் யாஷுவாங்கிற வார்த்தை இது ரட்சிப்பு அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட பெயர் கிடையாது. அதனால் இந்த பெயராக இருக்க முடியாது. அது யெகோஷுவாவை தான் என்ன செய்யணும்? இருக்கணும். யெகோஷுவா தான் இஸ் அ ஒரிஜினல் நேம் ஆஃப் ஜீசஸ் இன் ஹீப்ரூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இது குறித்தான எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கேட்கலாம். எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதனுடைய ரிப்ளை தாரேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. யெகோஷுவா மேசிவின் நாமத்துக்கு ஆமென்.